என்னோட பேர் ஆயிஷா. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கேன் தமிழகத்துல. தமிழ்நாடு முழுசும் பார்த்தோம் அப்படின்னா கொளத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு வழக்கறிஞரா இருந்து கூட இந்த அரசியல் களத்துல இறங்கி நான் வேலை செய்யறதுக்கு காரணமே வந்து அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவர் செய்த நலத்திட்ட உதவிகள், நல உதவிகள் வந்து அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்கான உரிமைகளை வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிற பேர்ல எல்லாருக்குமே போய் சேர்ந்தது. அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்து இன்னைக்கு ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அபுபக்கர் அண்ணன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் நம்முடைய மாவட்ட தலைவர் இஸ்மாயில் அண்ட் கோதர்ஷா அண்ணனுடைய ஒரு ஒத்துழைப்போடு இங்கே கொளத்தூர் தொகுதியில் என்ன வந்து இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. 2026 தேர்தல் தமிழகத்தில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இதில் மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கொளத்தூர் தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதின்னு சொல்லலாம். ஒரு ரியல் சூப்பர் ஸ்டாரினுடைய தொகுதி. அண்ணன் மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் சாதாரண மனிதராக தான் நமக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கான விஷயமா இருக்கு. மக்களுக்கான நல்லாட்சி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அவர் செயல்பட்டு இருக்காரு. அது உதாரணம் வந்து கொளத்தூர் தொகுதி. அவருடைய தொகுதி மிக சிறப்பா இருக்கு. முன்ன எங்கெல்லாம் குப்பை கூலங்களாக இருந்ததோ அந்த இடம் எல்லாமே இந்த 15 வருஷமா அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பு, அதுவும் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கொளத்தூர் தொகுதியில செய்துள்ள நலத்தி உதவிகள் பயங்கரமா இருக்கு. நலத்திட்டங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நான் முதல்வர் படிப்பகம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஒரு உயர்தரமான சிகிச்சை செய்யக்கூடிய அந்த ரத்த சுத்திகரிப்பு நிலையமா இருக்கட்டும், நம்மளுடைய பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும். ஸோ அடிப்படை தேவைகள் அத்தனையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலயே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மகளிர் அணி தான் இருக்கோம். நாங்கள் அதிகமா ஆண்களும் இருக்காங்க, யூத் லீக்கும் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க செப்பரேட்டா இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே இங்க இன்வால்வ் ஆக முடியல. ஆனாலும் எல்லாருமே எல்லா அணிகளும் இணைந்து இங்க மிக நூதனமான முறையில செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். டெய்லி வந்து டோர் டு டோர் கேன்வாஸ் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தோம்னா இங்க கொளத்தூர் தொகுதியில 7 வார்டு இருக்கு. 64, 65, 66, 67, 68, 69, 70. ஸோ நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் டோர் டு டோர் போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஈகராக இறங்கி ஒரு டீமோட இருக்கோம். இன்னும் ஒரு 4 டீம் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஈகராக இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைவர்களை வந்து வரவேற்று அவங்களோட சேர்ந்து ஒன்றிணைந்து அவங்களோடவும் சேர்ந்து கேம்பெயின் போயிட்டு இருக்கோம். இங்கே கொளத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய செயலாளர் இருக்காரு, பகுதி செயலாளர் அண்ணன் நாகராஜ் இருக்கட்டும், அண்ணன் முரளியாக இருக்கட்டும், அட்வொகேட் சந்துரு சார் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய மினிஸ்டர் அறநிலைத்துறையினுடைய மினிஸ்டர் வந்து சேகர் பாபு அண்ணா அந்த அவரினுடைய வழிகாட்டுதலின்படி இவங்க எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்காங்க. இங்க அவங்களுடைய ஒத்துழைப்போடு எங்களால இது எல்லாமே சாத்தியமாகுது அப்படிங்கிறது உண்மை. அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பா இருக்குங்கிறது அது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது தான். நம்மளுடைய தேசிய தலைவியாகவும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும் வந்து எஸ் ஃபாத்திமா முசஃபர் அம்மா 61வது வார்டினுடைய கவுன்சிலராக இருக்காங்க. அவங்களுடைய தலைமையின் கீழே மகளிர் அணி தமிழகம் முழுவதும் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு தேர்தல் இது. காரணம் என்னன்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது இது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்துல எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுக்காக என்டையர் தமிழ்நாடும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மகளிர் அணியின் சார்பாக எல்லா இடத்துலையுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கோம். அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்போட எங்க தேசிய தலைவி ஃபாத்திமா முசஃபர் அம்மா அவர்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் மற்ற மத பெண்கள்னு பாரபட்சம் இன்றி அனைத்து பெண்களும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் போய் சேரணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எவ்ரிடே, அதாவது எவ்ரி இயர் வந்து ரம்ஜான் டைம்ல அந்த ரம்ஜான் டைம்ல வந்து கொடுக்கக்கூடிய நல உதவிகள் வந்து மிக அதிகமா இருக்கும். அவங்க எப்பயுமே எந்த குறையும் வச்சதே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது அப்படின்னலாம் இல்லாம காமனா எல்லாருக்கும் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இஸ்லாமிய சகோதரிகளும் வந்து உள்ளடக்கம் ஆயிடுறோம். நல்ல உதவிகள் நிறைய இந்த ரம்ஜான் எவ்ரி டைம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கிட் கொடுக்கறதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கங்கள் இருக்கட்டும், அதன் மூலியமாக வந்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் மூலியம் பல திட்டங்கள் வந்து சேருது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல மட்டும் இல்ல, எல்லாம் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய அத்துணை கூட்டணி கட்சியினுடைய இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே இறங்கி இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம்.
சிறுபான்மையின மக்கள் மட்டும் இல்லாம இங்க வந்து மத்த எல்லாரினுடைய ஒத்துழைப்போட தான் இது நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு பிரிவு மட்டும் சொல்லாம இங்க வந்து என்டையர், ஏன்னா சமூக நல்லெண்ணத்துக்கான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2.0 ஆட்சி அமையிறது வந்து உறுதியா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். கண்டிப்பா வருவாரு. ஏன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணக்கூடிய தொகுதியை கொளத்தூர் தான். அது எங்களுக்கெல்லாம் ஒரு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் எங்களுக்கு. ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஒரு சிஎம்ஏ தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இங்க வந்து மிக பிரகாசமா இருக்கு. அவர் 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைவார் அப்படிங்கிறது உறுதி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா மற்ற இடங்கள்ல தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு இருக்கட்டும், இப்போ நம்ம இதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து வாணியம்பாடியில ஃபாரூக் அண்ணா இருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய பாபநாசத்துல வந்து ஷாஜான் அண்ணன் இருக்காரு. ஸோ அங்கேயும் போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். நாங்க போய் அங்க ஏணி சின்னத்துக்கு எப்படி ஓட்டு கேட்கிறோம், நம்ம சின்னத்துக்காக ஓட்டு கேட்கிறோம். ஆனால் நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் திமுக போன்ற பெரிய கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஏணி சின்னத்துக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா பெல்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. இங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா உதயசூரியனுக்காக நாங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துழைப்போடு பண்றதுனால ஒரு நல்ல ஒரு பெல்ட் இருக்கு. இந்த கூட்டணி பார்த்தோம்னா இந்த தடவையான கூட்டணி மிக மெகா கூட்டணியா இருக்கு. சாதாரண கூட்டணிகள் அப்படின்னு சொன்னா இந்த மும்முனை கூட்டணில இருந்து உயர்மட்டத்துல ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய கூட்டணின்னு பார்த்தோம்னா இந்த மதசார்பற்ற கூட்டணி தான். அதனால பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அத்துணை வேட்பாளர்களும் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கேயாவது குழந்தை வந்து அழுதுறது பார்த்திருக்கோம், சிரிக்கிறத பார்த்திருக்கோம், பேசுனதை பார்த்திருக்கோமா பிறந்த குழந்தைய? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து அதை கூட பேச வச்சிடுறாங்க. அது ஒண்ணு சொல்லலாம். அந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீய விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு பெருவாரியான பெண்கள் வந்து நாங்கெல்லாம் வந்து அதுவும் இஸ்லாமிய சமுதாய பெண்கள் எல்லாருமே வந்து அங்க தாவேக்கால இருக்கோம், அங்க இருக்கோம்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு மாயை. ஏஐ தொழில்நுட்பம் எப்படி வேணாலும் பயன்படுத்தி யார் வேணாலும் எப்படி வேணாலும் காட்ட முடியும். எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லைங்கிறதுனாலதான் நாங்க ஃபீல்டுலயே இறங்குறோம். நாங்க நிஜமானவர்கள், உண்மையானவர்கள் அப்படிங்கிறத நாங்க காட்டுறோம். நீங்க பொம்மையும் வீடியோக்களையும் வைத்து அந்த மாயை கிரியேட் பண்ணி நீங்க சொல்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. வேறொரு உங்களுக்கு சாதகமான நடிகைகளை வச்சு நீங்க புர்கா போட வச்சுக்கிட்டு நீங்க வந்து செய்யக்கூடிய செயல்களும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து கணவனையும் தாண்டி இஸ்லாத்தை மறந்து கணவனையும் தாண்டி எனக்கு அவர் உயிருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஒரு குடும்பத்துல வந்து தன்னுடைய கணவரை விட தாண்டி ஒரு பெண்ணுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதை விட தாண்டி எனக்கு அவரை விட அவரு தான் பிடிக்குங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஒரு மாயையை உருவாக்கி பெண்கள் அனைவரும் அவருடைய பக்கம்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு உருவாக்குறாங்க. அதனால்தான் நிஜ களத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஐய களத்தில் நீங்கள் இருக்கலாம். அதுதான் உண்மை. எல்லாரும் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுதான். தமிழக என்டையர் தமிழ்நாடு மக்கள் பொறுத்த வரைக்கும் திராவிடம் திராவிட மண் இது. இந்த திராவிட மண்ணில் வந்து பொறுத்தோம்னா நான் ஒரு திராவிட தமிழச்சி, புர்கா அணிந்த திராவிட தமிழச்சிகள் தான் அனைவரும். சோ அந்த மாதிரியான தமிழக பெண்கள் நாங்கள் இருக்கோம். அப்ப திராவிட சித்தாந்தங்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது எந்த ஒரு விழிப்போடு இருக்கக்கூடியவங்க, அதுவும் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டம், ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமா வந்து நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால தெளிவா இருக்கும். இப்போ வரக்கூடிய இளம் தலைமை முறை கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இது எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல அவேரோடு இருக்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய மாயைகள் இருந்து அவங்க வந்து விழுத்து வந்துடணும். அந்த மாதிரி மாயையில இருக்கிறவங்களும் விழுத்து வந்துடணும். பட் நாங்கள்லாம் தெளிவா இருக்கோம், எங்க பிள்ளைகள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. மற்ற போனவர்களையும் அழைத்து விடுவோம். விசில் அடித்தால் காதடைக்குமே ஒழிய உண்மைகள் கேட்காது. உண்மைகள் கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபீல்டுல இறங்கணும். ஃபீல்ட்ல இறங்கி பாருங்க, உலகத்தை பாருங்க, உண்மையான உலகத்தை பாருங்க. ஏஐ தொழில்நுட்பத்துல மயங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.